இப்போ நீங்கள் என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற லெசன். இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ரியாக்ஷனில் போத் ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் நடந்தால் அந்த ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்லணும்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிடேஷன்னா என்ன, அதுக்கடுத்து என்னப்பா ரிடக்ஷன்னா என்ன. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைட் கொஸ்டினில் வந்துட்டு எப்பவுமே நீங்கள் ஒன் சைடை மட்டும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஆக்சிடேஷன்னா என்ன சொல்லுவாங்க, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஃபோர்த் பாயிண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். சரிங்களா? ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுப்பா இன்க்ரீசஸ். ஒரே ரியாக்ஷன்ல இதுல ஏதாவது ஒன்று நடந்தாலும் நம்ம அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லணும். நம்ம ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடந்தால் அந்த ரியாக்ஷனை ஆக்சிடேஷன் சொல்றோம். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடந்தால் அந்த ரியாக்ஷனை ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தாலும் அது ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லணும், ஆக்சிடேஷன். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் ரிடக்ஷன், ஆக்சிடேஷனோட ஆப்போசிட். அதை படிக்கவே வேணாம். இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இந்த அடிஷனுக்கு பதிலாக ஆக்சிஜனுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுடலாம்ப்பா, இல்லைன்னா அடிஷன் இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மாற்றிட்டே வரலாம். அடிஷனுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம். அடுத்து ரிமூவலுக்கு பதிலாக ஜஸ்ட் ஆப்போசிட் என்னப்பா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். லாஸ்க்கு பதிலாக கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும், டிக்ரீசஸ். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஒன் சைடை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா அடிஷன் வர இடத்துல ரிமூவல், ரிமூவல் வர இடத்துல அடிஷன், லாஸ் வர இடத்துல கெயின், இன்க்ரீசஸ் வர இடத்துல டிக்ரீசஸ். இந்த மாதிரி நான் வச்சுக்கணும். இப்போ அதனால இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுனா நம்ம இந்த பாயிண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். அதனால தான் இந்த லெசன்ல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்றது என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அது அடுத்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இப்போ பார்த்தது தான். பட் அதில் வந்துட்டு இந்த ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடக்கிற ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட டைப்ஸ், அதில் தான் 4 டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்கு. ஒன்று வந்துட்டு காம்பினேஷன் ரியாக்ஷன், செகண்ட் என்ன சொல்றாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அடுத்து டிசோசியேஷன், அதுக்கடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இல்லைன்னா டிஸ்ப்ரொபோனேஷன் ரியாக்ஷன். பாருங்க, இது வந்துட்டு ப்ரொபோஷனேஷன் ரியாக்ஷன், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இது டிசோசியேஷன் ரியாக்ஷன். இப்போ மொத்தம் 4 டைப்ஸ். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்னது காம்பினேஷன் ரியாக்ஷன், செகண்ட் ஒன் என்னது டிசோசியேஷன், அதுக்கடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ல 2 டைப், மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து ஆட்டோ ரிடாக்ஷன் சொல்றாங்க, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் டிஸ்ப்ரொபோஷனேஷன் ரியாக்ஷன். அதுக்கடுத்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு இன்னொரு பேர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன, ரிடக்டன்ட் சொல்லுவாங்க. ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஏஜென்ட்டை தான் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். அடுத்து இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பேலன்ஸ் பண்றது, அயன் எலக்ட்ரான் மெத்தட்ல பேலன்ஸ் பண்றது. இந்த ரெட் கலர்ல எழுதிருக்கிறதுல இருந்து உனக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க, இதுல இருந்து ப்ராப்ளம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, ஏதாவது ஒரு 4 காம்பவுண்ட் இல்லைன்னா 4 ஸ்பீசிஸ், கேட்டனிக் ஸ்பீசிஸ், அனியானிக் ஸ்பீசிஸ் ஃபார்மெட்ல கொடுத்துட்டு அதை இன்க்ரீசிங் ஆர்டர்ல ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுங்க, இல்லை டிக்ரீசிங் ஆர்டர்ல ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா கரெக்ட் ஆர்டர் எது, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு அது காம்பினேஷனுக்கு எக்ஸாம்பிளா, இல்லை டிசோசியேஷனுக்கு எக்ஸாம்பிளா, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்ல மெட்டலா இல்லை நான் மெட்டலா, இல்லை ஆட்டோ ரிடாக்ஸ்க்கு எக்ஸாம்பிளா அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா எது ஆட் மேன் அவுட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது 3 ரியாக்ஷன் காம்பினேஷன் கேட்டகரியில் வந்திருக்கும், ஒன்று ஆட்டோ ரிடாக்ஸில் வந்திருக்கும், இல்லை ஏதோ ஒன்று அந்த ஃபார்மெட்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஏதாவது ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு எது ஆக்சிடென்ட் எது ரிடக்டண்ட்டாக ஆக்ட் பண்ணுது இந்த இடத்துல எந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். இதுவுமே உங்களுக்கு இந்த கிரீன் கலரில் இருக்கிறதுமே கேட்பாங்க. என்னன்னா ரியாக்டன் மோல் எத்தனை, ஒரு ஈக்குவேஷன்ஸை இந்த மெத்தட்லையும் இந்த மெத்தட்லையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தெரியணும். லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ரியாக்டன், ரைட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்னது ப்ராடக்ட். லெஃப்ட் சைடில் உள்ள ரியாக்டன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரியாக்டன்ட் அப்படின்றது எத்தனை மோல் இருக்கு, ப்ராடக்ட் எத்தனை மோல் இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன. இது லாஸ்ட் டைம் இந்த ஃபார்மேட்டை கூட கேட்டிருந்தாங்க கொஸ்டின். அடுத்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன, இந்த மாதிரி டாபிக்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த லெசன்ல. சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் இது கிளியரப்பா. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் என்னது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இல்லைன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் ரிடக்ஷன். இன்னும் 2 பாயிண்ட் வேணா நீங்க சேர்த்து சொல்லலாம். இங்க என்ன சொல்றாங்க,
அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனுக்கு பதிலாக ஆக்சிஜன் சொல்கிறோம்ல, அதே மாதிரி அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா ஆக்சிஜன் வந்துட்டு என்னதுப்பா மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஆக்சிஜன் என்னது ஃபர்ஸ்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட்னா எப்பப்பா எதை சொல்லணும் நம்ம? ஃப்ளோரின். ஏன்ப்பா இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ என்னது? 4.0. அடுத்து ஆக்சிஜன் செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ. இது என்னதுப்பா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், இதோட வேல்யூ என்னது? 3.5. அதுக்கடுத்து என்ன வந்துடும்? நைட்ரஜன் கரெக்டாக 3. அதுக்கடுத்து என்ன வந்துடும்? குளோரின் 2.9394 அந்த சம்திங் வரும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் எதுன்னு கேட்டால் ஃப்ளூரின். சரிங்களா? அப்போ இந்த ஃப்ளூரினை போய் சேர்த்தாலும் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னதான்? ஆக்சிடேஷன். அப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். எல்லாருக்கும் முதல் 4 பாயிண்ட் தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்க? அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இல்லைனா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ரிமூவல் ஆஃப் என்னப்பா சொல்றாங்க? எலக்ட்ரோ பாசிட்டிவ். எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் எதுப்பா இருக்கிறே மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்னா சீசியம். சீசியம். சரிங்களா? மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் என்னதுப்பா? சீசியம். ஏன்னா இதுதான் அல்கலி மெட்டல்ஸ் கேட்டகரியில் வரும். உங்களுக்கு தெரியும் அல்கலி மெட்டல்ஸ்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபீடியம், சீசியம், பிரான்சியம் வரும். பிரான்சியம் வந்துட்டு ரேடியாக்டிவ் எலமெண்ட்னால நான் அதை பற்றி பேசல. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இதில் 2 செல் இருக்கும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 3ன்றனால இதில் 3 செல் இருக்கும். 2, 8, 1 இருக்கும். இது 2, 8, 8, 1 வரும். அப்போ ரூபீடியம் 37னால 2, 8, 18, 1 இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். 8 போட்டு 1. சரிங்களா? 2, 8, 8 அதுக்கடுத்து 18 அதுக்கடுத்து 1. லாஸ்ட் செல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 செல் இருக்குது. இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. அப்போ இங்கே எத்தனை செல்ப்பா வரும்? மொத்தம் 6 செல் வந்திருக்கும். சீசியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 55. அப்போ 2, 8, 8 திரும்ப 18, 18 இப்போ 1 வரும். அப்போ 10, 18, 36, 54, 55. அப்போ இது என்னதுப்பா? நியூக்ளியஸ்ல வந்து இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த எலக்ட்ரானை ஈஸியாக இழந்துடும். இந்த எலக்ட்ரானை ஈஸியாக இழந்துருச்சுன்னா இது என்ன மாறும்? பாசிட்டிவ் ஆட்டமாக மாறும். சரிங்களா? அதான் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் இல்லை மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதை சொல்லணும்? சீசியம். பிரான்சியம் எதுனா நீங்கள் பிரான்சியம் சொல்லலாம். பட் பிரான்சியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 87 வரனால ரேடியாக்டிவ் மெட்டலாக மாறிடும். அதனால அதை வந்துட்டு ஸ்டேபிள் கிடையாது. அதனால அதை கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் சீசியம் இஸ் ஏ மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். அப்போ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் அப்படின்ற ப்ராசஸ்க்கு பேர் என்னதான் சொல்றாங்க? ஆக்சிடேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஆக்சிடேஷன்னா என்னன்னு மட்டும் படிச்சிருக்கோம். ரிடக்ஷனை பற்றி நம்ம படிக்கல. ஜஸ்ட் அதோட ஆப்போசிட் தான் ரிடக்ஷன் அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இது. இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் வருவோம்ப்பா இந்த லெசன்ல. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் தான் என்ன சார்? அதுக்கு என்னென்ன ரூல்? ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும் யூஸ்வல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை உங்களுக்கு ஃபிக்ஸ்டா அதை வச்சுட்டு ரிமைனிங் உள்ள அந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சார் எது சார் யூஸ்வல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? உங்க எல்லாத்துக்கும் ஃபெமிலியரா தெரியும். இப்போ லித்தியம், சோடியம், அதுக்கு என்னதுப்பா பொட்டாசியம், ரூபீடியம், சீசியம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்பயுமே ஆக்சிடேஷன் நம்பர் என்னப்பா சொல்லணும்? +1. சரிங்களா? இவங்க எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்லணும்? +1. பிகாஸ் இவங்கெல்லாம் என்னதுப்பா? அல்கலி மெட்டல்ஸ். ஏன்னா இவங்களோட லாஸ்ட் செல்ல இந்த லித்தியம், சோடியம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும்ப்பா. அதனால இந்த ஒரு எலக்ட்ரானை இது லாஸ் பண்றதுனால +1. சரிங்களா? இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. எப்பயுமே அல்கலி மெட்டல்ஸ் வந்துருச்சுனாலே ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஆக்சிடேஷன் நம்பர் அல்கலி மெட்டலுக்கு எப்பயுமே என்னதுப்பா? +1. அதே மாதிரி அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம் ரேடியாக்டிவ் மெட்டல். அதனால அதை விட்டேன். இவங்க எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் எப்பவுமே என்னப்பா போட்டுறணும்? +2. பிகாஸ் லாஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தெரியும் உங்களுக்கு பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம் இவங்க எல்லாத்துக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி ஃப்ளோரினோட எலக்ட்ரானெகட்டிவிட்டி வேல்யூ என்னதுப்பா? என்னதுப்பா? 4.0 வேல்யூ. அதனால இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பவுமே என்னதான்? -1. இது எல்லாத்துக்கும் எப்பவுமே ஃபிக்ஸ்டு. வேற எதுக்கு தான் மாறி வருமே தவிர்த்து இவங்களை வந்துட்டு ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் இவன் பேர் என்னதுப்பா? அல்கலி மெட்டல்ஸ். இவன் பேரு அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ்க்கு ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாமே ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? +1. அல்கலி எர்த் மெட்டல்ஸ்க்கு ஃபுல்லாமே ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? +2. ஃப்ளோரினுக்கு எப்பவுமே ஆக்சிடேஷன் நம்பர் -1. இப்போ ஃபைண்ட் அவுட் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பொட்டாசியம். எது கேக்குறாங்க? பொட்டாசியம் இன். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பொட்டாசியம் இன் KO2, K2O, K2O2 இப்படி கொடுத்தாங்க. அப்போ என்னப்பா ஆன்சர் போடணும்?
+1 இங்கேயும் +1 தான், இங்கேயும் +1 தான், இங்கேயும் +1 தான். நீ ரூல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ரூல்ஸை யூஸ் பண்ணி நீ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா நீ தப்பு. இதே கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ இது வந்துட்டு பொட்டாசியம் 3 டிஃப்ரெண்ட் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் கால்டு நார்மல் ஆக்சைடு பொட்டாசியம் ஆக்சைடு. தட் இஸ் கால்டு பெராக்சைடு பொட்டாசியம் பெராக்சைடு. இது பேர் சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்கலி மெட்டல்ஸ்ல படிச்சிருக்கோம். அப்போ அல்கலி மெட்டல்ஸ் ஏன்னா தெரியும் உங்களுக்கு, பொட்டாசியம் இஸ் அல்கலி மெட்டல். அப்போ பொட்டாசியமோ லித்தியமோ சோடியமோ ரூபிடியமோ சீசியமோ கேட்டால் நீங்கள் என்ன தான் போடணும்? ஆக்சிடேஷன் நம்பர் எப்பயுமே +1 தான். சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு ஃபைண்ட் அவுட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் OF2 அண்ட் O2F2 இன் ஃப்ளூரின். ஃப்ளூரினுக்கு அண்டர்லைன் பண்ணது கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் என்னப்பா பண்ணணும்? -1 தான் போடணும். ஏன்ப்பா? ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? ஃபிக்ஸ்டு. ஏன்னா மோஸ்ட் எலக்ட்ரானேட்டிவ் எலமெண்ட். அதனால நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன போட்டாகணும்? நீங்கள் ஃப்ளோரினுக்கு OF2னாலும் ரைட்டு, O2F2னாலும் ரைட்டு, HFனாலும் ரைட்டு, ஃப்ளோரினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டாங்கனாலே நீங்கள் என்ன போட்டுறணும்? -1. அதே மாதிரி அல்கலி எர்த் மெட்டல்ஸ் கேட்டாலும் நீங்கள் என்ன போட்டுறணும்? நீங்கள் +2 போட்டுறணும். இதுதான்ப்பா ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த ரூல்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இது முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ஆக்சிடேஷன் நம்பர் உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஃபிக்ஸ்டு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு. அது என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எலமெண்ட். அது எலமெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? எலமெண்ட்னா இப்போ வந்துட்டு கோல்டு எல்லாம் எப்படி சிம்பிள் சொல்லுவோம்? AU. சில்வர் அப்படின்னு சொன்னா AG. அர்ஜென்டியம் இது RM. அதுக்கடுத்து மெர்குரினா HG. இது மாதிரி எலமெண்ட், அதாவது தனித்த எலமெண்ட்டாக இருந்தாலோ இல்லை ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுலா இருந்தாலும், இப்போ ஹைட்ரஜன் என்ன சொல்லுவோம்? இட் இஸ் டயட்டாமிக் கேஸ். பாஸ்பரஸ் என்ன சொல்லுவோம்? B4. அதுக்கடுத்து சல்ஃபர் என்ன சொல்லுவோம்? ஆக்டா அட்டாமிக் மாலிகுல். இந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இதுல இந்த எலமெண்ட் கேட்கறாங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் என்ன போட்டுருணும்ப்பா? 0 போட்டுருணும். அதாவது எலமெண்ட்டுக்கு ஹோமோட்டாமிக் மாலிகுலா இருந்தாலும் சரி இல்லை எலமெண்டா இருந்தாலும் சரி, எந்த எலமெண்ட்னாலும் ரைட்டு. சரிங்களா? அதுக்கெல்லாம் என்ன போட்டுருணும்? நீங்கள் 0 போட்டுருணும். இது ஃபிக்ஸ்டு. சார் அதுக்கடுத்து என்ன சார்? எப்பயுமே இந்த 2 விஷயம் நான் வச்சுக்கோங்க. இந்த 4 பாயிண்ட் படிச்சுட்டு ஹைட்ரஜனுக்கு 99% என்னதான் வரும் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா +1 தான் வரும். எக்ஸப்ட் ஹைட்ரஜன் வித் அல்கலி மெட்டல். எக்ஸப்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு அயனிக் ஹைட்ரைட்ஸ். என்னப்பா சொல்லுவாங்க அதுக்கு பேரு? அயனிக் ஹைட்ரைட்ஸ். அயனிக் ஹைட்ரைட்ஸ்னா எக்ஸாம்பிள் என்னதுப்பா? அல்கலி மெட்டலோட ஹைட்ரஜன் சேர்ந்துருக்குது. லித்தியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட். அல்கலி மெட்டல் உங்களுக்கு தெரியும். பொட்டாசியம் ஹைட்ரைட், ரூபிடியம் ஹைட்ரைட் வரும்போது மட்டும் ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வந்துருமாப்பா? -1. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி போட்டேன். அல்கலி மெட்டலுக்கு என்ன வந்துடும்? +1. அப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன தான் வந்தால் அது நியூட்ரல் பண்ண முடியும்? -1 வந்தால் தான். அப்போ +1 -1 என்ன ஆயிரும்ப்பா? 0. அப்போ ஹைட்ரஜனுக்கு 99% என்ன தான் வரும்? +1 ஸ்டேட் தான் வரும். எந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு -1 வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அயனிக் ஹைட்ரைட்ஸ். மெட்டல் அல்கலி மெட்டல்ஸோட ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கும் போது, இல்லை அல்கலி எர்த் மெட்டல்ஸோட ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கும் போது அப்போ மட்டும்தான் ஹைட்ரஜனுக்கு என்ன வரும்? இந்த 2 கேசஸ்ல மட்டும்தான் ஹைட்ரஜனுக்கு -1. இந்த மெட்டல்ஸோட ஹைட்ரஜன் சேர்ந்து வந்தால் நீங்கள் ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன பண்ணணும்? -1 இல்லைன்னா -2. அது கூட வராது பெரும்பாலும். இதுதான் ஸ்டேபிள். அயனிக் ஹைட்ரைட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிஜனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% எப்பயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வருமாப்பா? -2 தான் வரும். எல்லா இடத்துலையுமே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் அல்லது பார்த்தீங்கன்னா -2 போடணும். எக்ஸப்ட் என்னன்னா ஃப்ளூரினோட சேரும்போது. எக்ஸப்ட் என்னதுப்பா? OF2 அப்புறம் H2O2 இந்த மாதிரி கேசஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு என்ன வரணும்? ஏன்னா ஃப்ளூரினுக்கு என்னப்பா வரும்? ஃபிக்ஸ்டா -1. அப்போ 2 × -1 என்ன வந்துடும்? -1. அப்போ 2 × -1 ஃப்ளூரினுக்கு வச்சுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க. இப்போ ஆக்சிஜனுக்கு என்னப்பா வந்துடும்? இந்த இடத்துல தெரியாத இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இது எக்ஸ். ஃப்ளூரினுக்கு 2 இருக்கிறதுனால 2 ஃப்ளூரின். ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் நம்பர் -1 சீக்வல் என்னன்னு வச்சுக்கணும்? 0. அப்போ எக்ஸ் -2 = 0. இப்போ எக்ஸ் = இந்த இடத்துல என்னப்பா வந்துடும்? +2. அப்போ இந்த ஒரு இடத்துல எக்ஸெப்ஷன். OF2 கேசஸ்ல எக்ஸெப்ஷன். சார் H2O2ல பாருங்க, ஹைட்ரஜனுக்கு என்ன வந்துடும்? ஹைட்ரஜனுக்கு எல்லா இடத்துலையும் +1 தான் வரும். எக்ஸப்ட் எது? அயனிக் ஹைட்ரேட் இருக்கும்போது. இது அயனிக் ஹைட்ரேட் கிடையாது ஆக்சிஜனோட. அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? 2 × ஹைட்ரஜனுக்கு என்னப்பா போடலாம்? +1. இதை என்ன வச்சுக்கலாம்? ஆக்சிஜனை தெரியாத எக்ஸ். எத்தனை ஆக்சிஜன் பாருக்கு? 2. அதனால 2x. அப்போ 2 + 2x = 0. அப்போ 2x என்ன வந்துடும்? -2. அப்போ x -2 / 2 என்னப்பா வந்துடும்? -1. அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வருது? -1. இந்த OF2 கேசஸ்ல என்னப்பா வருது? +2. அப்ப இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான், அதாவது ஒரு 10% கேசஸ்ல 2-3 கேசஸ்ல மட்டும்தான் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனுக்கு வேரி ஆகி வரும். எல்லா இடத்துலயும் ஆக்சிஜனுக்கு நீங்க என்னதான் பண்ணணும்? -2. அதே மாதிரி சல்ஃபருக்கும் -2 தான் வரும். சரிங்களா?
சல்ஃபர் இருக்கும் சரிங்களா ரைட் இதெல்லாம் இது மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இன்னொன்று என்னன்னா இப்போ நம்ம வேற எதுக்கு கண்டுபிடிக்க போறோம் இங்க பாருங்க இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதான் ரூல்ஸ் இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து இதுவும் 4வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டல் தனித்த மோனோட்டாமிக்கா வந்தாலும் சரி இல்லை ஹோமோட்டாமிக் மாலிகுலா வந்தாலும் சரி தனித்த எலமெண்டா இருந்தாலும் சரி என்ன போட்டுறணும் நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் 0 போட்டுறணும் ஹைட்ரஜனுக்கு அல்கலி மெட்டல்ஸ்ல மட்டும்தான் -1 ஆக்சிஜனுக்கு OF2ல +2 H2O2ல -1 மற்ற இடத்துல ஃபுல்லா என்னதான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும் -2 தான் சப்ஸ்டிட் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்போ சார் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு வேலன்சி இது மாதிரி ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஃபிக்ஸ்டு வேலன்சி இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக 99% வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃபிக்ஸ்டு வேலன்சி ஒரு சில இடத்துல மட்டும் வேறுபடுது அப்போ நீங்கள் எதுக்கு சார் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் டி பிளாக் எலமெண்ட்ஸ்னா தெரியுங்களா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு தான் என்ன இருக்கும் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும் இப்போ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா பார்த்தீங்கன்னா இப்போ மாங்கனீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல +2 வரும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு இடத்துல +3 வரும் ஒரு இடத்துல +4 வரும் ஒரு இடத்துல +5 வரும் ஒரு இடத்துல +6 ஒரு இடத்துல +7 இப்படி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உள்ள மெட்டல் எதுன்னு ஒன்றால் கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லணும் மாங்கனீஸ் கேஸில் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 +3 அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட்ல மாங்கனீஸ் குளோரினோட வரும்போது மாங்கனீஸ் ஃப்ளூரினோட வரும்போது இல்லை மாங்கனீஸ் ஆக்சைடோட வரும்போது மாங்கனீஸ் சல்பேட் அயன்ஸோட வரும்போது இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஃபிக்ஸட் கேசஸ் இருக்குப்பா என்னன்னா இப்போ இந்த பெரும்பாலும் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் எந்த இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை இதெல்லாம் ஃபிக்ஸட் கேசஸ் இந்த மாதிரி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உள்ளதுக்கு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதே மாதிரி மொத்தமா சல்பேட் அயான்ஸ் SO4 2 SO4 மொத்தமா வந்தா நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பண்ணணும் -2 NO3 மைனஸ் இப்படி மொத்தமா வந்தா நீங்க என்ன போட்டுறணும் -1 OH மைனஸ் இப்படி போட்டா நீங்க என்ன போட்டுறணும் -1 ஆக்சிடேஷன் நம்பர் போடணும் இப்படி போட்டு நாங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சார் மற்ற இடத்துல எல்லாம் சார் இப்ப ஃப்ளோரினுக்கு ஃபிக்ஸ்டு இது போக குளோரினோ இல்ல புரோமினோ இல்ல அயோடினோ வந்தா நீங்க என்னதான் போடணும் -1 போடணும் அதே மாதிரி சல்பர் போதும் ஏன்னா ஆக்சிஜனுக்கு -2 சொல்லிட்டேன் சல்பர் ஆக்சிஜனுக்கு ஒரு சில இடத்துல மட்டும் தான் வேறுபடும் சல்பர் ஆக்சிஜனுக்கு கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க யூஸ்வலா என்ன யூஸ் பண்ணணும் -2 இல்ல சார் இது கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கிறீங்க கேட்காத இடத்துல நீங்க என்னதான் யூஸ் பண்ணணும் ஹாலஜன்ஸ்ல குளோரின் புரோமின் அயோடினுக்கு -1 சல்பர் ஆக்சிஜனுக்கு -2 இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும்பா இப்போ நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ ஒரு 5 எக்ஸாம்பிள் போட்டு காட்டுவோம் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எல்லாமே வேறுபட்டதாவே இருக்கட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் K2Cr2O7 இந்த காம்பவுண்ட்ல இருந்தா நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா MnO4 மைனஸ் இதுல மாங்கனீஸ்க்கு என்ன அதுக்கடுத்து NH4 பிளஸ் இதுல நைட்ரஜனுக்கு என்ன இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் இது கொடுக்கலைன்னா கூட நீங்க எதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் குரோமியத்துக்கு ஏன்பா குரோமியத்துக்கு தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுதி போட்டிருக்க மாட்டேன் அந்த ரூல்ஸ்ல எல்லாத்துக்கும் எழுதி போட்டிருப்பேன் பொட்டாசியம் இஸ் ஆல்கலி மெட்டல்ஸ் அதனால எல்லாத்துக்கும் எப்பவுமே +1 போடணும் ஆக்சிஜனுக்கு 90% என்ன வரும் -2 தான் வரும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இதுல OF2ன்ற கேசஸ்ல +2வும் H2O2ல என்ன வருதுப்பா -1 வருது மற்ற இடத்துல ஃபுல்லா எல்லாமே ஆக்சிஜனுக்கு என்னதான் வரும் -2 தான் வரும் அப்ப ஆக்சிஜனுக்கு -2 ஓகே அப்ப மாங்கனீஸ்க்கு தான் தெரியாது அதான் எழுதி போடுறேன் மாங்கனீஸ் இஸ் a வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உள்ளது அப்ப இந்த MnO4 மைனஸ்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மாங்கனீஸ் என்ன அதே மாதிரி MnSO4 எப்படி வச்சுக்கோம் இந்த இடத்துல மாங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அதே மாதிரி NH4 பிளஸ் இதுல என்ன சார் நைட்ரஜனுக்கு என்ன சார் நைட்ரஜனுக்கு நான் எழுதிய போடல ஹைட்ரஜனுக்கு எப்பயுமே +1 தான் அல்கலி மெட்டலோட ஹைட்ரஜன் வந்தா இங்க அல்கலி மெட்டல் கிடையாது நைட்ரஜன் நான் மெட்டலோட வந்தா இந்த இடத்துல என்ன அதே மாதிரி வேற என்ன போடலாம் எல்லா டைப்புமே எழுதியிருக்கேன் சரிங்களா நம்ம இன்னும் நிறைய எழுதுவோம் அதனால இப்போதைக்கு இன்னொரு காம்பவுண்ட் மட்டும் எழுதி போடுறேன் Na2SO3 அடுத்து என்ன சொல்றாங்க H2SO4 இப்போ இந்த இடத்துல சல்ஃபர் இப்போ இந்த இடத்துல சல்ஃபருக்கு நம்மளுக்கு கேட்கல வேற எதுக்கு கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணணும் சல்ஃபருக்கு -2ன்னு நம்ம ஆட் பண்ணி செய்யணும் பட் இந்த இடத்துல கேட்டிருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கெல்லாம் கண்டுபிடிப்போமே ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா K இருக்கு எத்தனை K இருக்கு 2 பொட்டாசியம் அல்கலி மெட்டல் அதனால அதுக்கு ஆக்சிடேஷன் நீங்க என்ன பண்ணணும் +1 போட்டுறணும் பட் 2 × 1 + சிம்பிள் போட்டுருங்க அடுத்து
ப்ளஸ் சிம்பிள் போட்டு இங்கே குரோமியத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால என்னப்பா வச்சுக்கிறோம் எக்ஸ். ஆக்சுவலி இங்கே எத்தனை குரோமியம் இருக்குது 2. அதனால கண்டிப்பாக நீங்கள் என்ன வைக்கணும் 2x. அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க. 7 இன்ட்டு என்னப்பா பண்ணணும் ஆக்சிஜனுக்கு -2. ஏன்னா 7 ஆக்சிஜனோட ஃபிக்ஸ்டு 90% என்ன வேலன்சி வரும் சீக்வல் என்னப்பா பண்ணணும் 0. அப்போ 2 + 2x -14 = 0. 2x + 2 -12 மாறிடும். ரைட்டாப்பா -14 + 2. அப்போ 2x என்னப்பா வச்சுக்கலாம் 12. அப்போ x 12/2 என்னப்பா வந்துடும் +6. சரிங்களா 12/2 +6. அப்போ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டாங்கன்னா +6. இப்போ அதே மாதிரி MnO4- கண்டுபிடிப்போம். தெரியாத x. ஆக்சுவலி எத்தனை மாங்கனீஸ் இருக்குன்னா ஒரு மாங்கனீஸ், அதனால 1x. அடுத்த எலமெண்ட் கடையில் ப்ளஸ் சிம்பிள் போட்டுறணும். எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 4 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனுக்கு என்னப்பா பண்ணணும் -2 = 0ன்னு வைக்கக்கூடாது. இங்கே நியூட்ரல் ஸ்பீசிஸாக இருந்துச்சு அதனால 0ன்னு வச்சோம். இங்கே என்னப்பா சார்ஜ் இருக்கு மைனஸ்னா -1ன்னு அர்த்தம், ப்ளஸ்னா +1, -2னா -2 அவனே கொடுத்துருவோம். இப்போ 2 கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் 2ன்னு போடணும். அப்போ எக்ஸ் இங்கே என்னப்பா வந்துடும் 4 × -2 என்ன வந்துடும் -8 = -1. இது 1x எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x = -1 -8 எங்கிட்டு போச்சுன்னா என்ன வந்துடும் +8. அப்போ x இந்த இடத்துல என்னப்பா வரும் +7 வரும். அப்போ மாங்கனீஸ் கேசியா என்னது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இன் திஸ் கேஸ் MnO4- தான் மாங்கனீஸோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. என்னப்பா வருது +7 வருது. அடுத்து நைட்ரஜனுக்கு என்ன வச்சுக்கலாம் x தெரியாதுதா. எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கீங்க 4. ஹைட்ரஜனுக்கு எப்பயுமே என்ன பண்ணோம் 1. எதோட வரும்போது மட்டும் -1 பண்ணோம் அல்கலி மெட்டல்ஸோட வரும்போது. ஈக்குவல் டு என்ன சார்ஜ் இருக்கு ப்ளஸ் என்ன அர்த்தம் +1ன்னு அர்த்தம். அப்போ x இது என்ன வந்துடும் +4 = என்னது +1. அப்போ x +1 +4 அங்கிட்டு போகும்போது என்ன வந்துடும் -4. அப்போ x என்னப்பா வந்துடும் -3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ இன்னொரு காம்பவுண்ட் எழுதிக்கிறேன் pp3O4 இப்படின்ற காம்பவுண்ட் எழுதிக்கிறேன். இதுல வந்துட்டு லெட்டுக்கு என்ன, ஏன்னா ஆக்சிஜனுக்கு தான் தெரியும் ஃபிக்ஸ்டா, லெட்டுக்கு என்னன்னு கேட்கலாம்னு வச்சுக்கோம். இப்போ மாங்கனீஸ் சல்ஃபேட் வச்சுக்கோமா. இதுக்கு என்னப்பா பண்ணணும் தெரியாத என்ன வச்சுக்கணும் x ப்ளஸ் சிம்பிள் போடணும். இங்க பாருங்க இங்க எப்படி இருக்கு மொத்தமா SO4ன்னு வந்திருக்கு. SO4 அயன் வந்தா நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் -2. நீங்க 10ன்னு போடக்கூடாது. சல்ஃபருக்கு -2 4 × -2 -8 -2 அப்படி போட்டு -10 போடக்கூடாது. பெரும்பாலும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு +8 தான் வரும். அதனால SO4 கேசஸ்க்கு என்ன போடுறோம் நம்ம -2 போடுறோம். எத்தனை SO4 கேசஸ் இருக்கு 1. இப்போ 1 × என்ன பண்ணணும் -2 = 0. அப்போ x -2 = 0. அப்போ x என்னப்பா வந்துடும் +2. அப்போ இந்த இடத்துல மாங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +2. அப்போ இங்க பாருங்க மாங்கனீஸ்க்கு +2 அப்படின்றது லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். +7ன்றது என்னதுப்பா மாங்கனீஸ்க்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ +2 வரும், ஒரு சில இடத்துல +7 வரும், ஒரு சில இடத்துல +3 +4 எதனாலும் வரும். இப்போ இந்த இடத்துல சல்ஃபருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ சோடியம் என்னப்பா பண்ணும் 2 சோடியம் இருக்கா. சோடியத்துக்கு என்னதான் போடணும் எப்பயுமே அல்கலி மெட்டல்னால +1. அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிள் தெரியாத என்ன வச்சுக்க போறோம் சல்ஃபர் கேட்டிருக்கிறதுனால x. இங்க ஒரே ஒரு சல்ஃபர் இருக்கிறதுனால 1x ப்ளஸ் சிம்பிள் 3 × என்னப்பா போட்டுறோம் நீங்க -2 = 0. அப்போ 2 + x -6 = 0. அப்போ x -4 = 0. x என்னப்பா வந்துடும் இந்த இடத்துல +4. அப்போ இந்த இடத்துல சல்ஃபருக்கு இந்த இடத்துல என்னப்பா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது +4. அப்போ இந்த இடத்துல சல்ஃபருக்கு பார்க்குமா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் 2 × ஆக்சிஜனுக்கு என்ன போடலாம் 1 ஹைட்ரஜனுக்கு 1 ப்ளஸ் சிம்பிள் தெரியாத என்ன வச்சுக்குவோம் x ப்ளஸ் சிம்பிள் 4 × -2 ஆக்சிஜனுக்கு = 0. அப்போ 2 + x -8. இந்த இடத்துல சல்ஃபேட்னு பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக சல்ஃபர்னு கேட்டதுனால இதை எக்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ இதெல்லாம் கரெக்ட் = 0. அப்போ x -6 = 0. அப்போ x என்ன அந்த இடத்துல சல்ஃபருக்கு +6. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா pp3O4 லெட் டெட்ராக்சைடு. இந்த காம்பவுண்டுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னா இங்க எத்தனை லெட்டுப்பா இருக்கு 3 லெட்டர் இருக்கு. அதனால என்ன வச்சுக்கணும் 3x. லெட்டுனா x தெரியாது, ஆனா இங்க 3 லெட்டர் இருக்கனால 3x ப்ளஸ் சிம்பிள் போட்டுறணும். எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 4 × -2 = 0. அப்ப 3x இது வந்துட்டு என்ன மாறிடும் -8 மாறிடும். அப்ப 3x என்னப்பா வந்துடும் +8 மாறிடும். அப்ப x என்ன வந்துடும் 8 / என்னப்பா வந்துடும் 3. 8 / 3 என்ன சொல்லலாம் நம்ம 2.66ன்னு சொல்லலாம். இங்க பாருங்க இது மல்டிபிள் இருக்குல்ல 8 / 3 மாறிடுமா. அப்ப x என்னப்பா வந்துடும் 2.6666 போயிட்டு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயம் ஆக்சிடேஷன் நம்பர் பாசிட்டிவ்லயும் வரலாம் நெகட்டிவ்லயும் வரலாம்.
சரிங்களா? ஃப்ராக்ஷனாகவும் வரலாம், புள்ளி வச்சும் வரலாம், மைனஸ்லயும் வரலாம், பாசிட்டிவ்லயும் வரலாம். இதான்ப்பா. இதுதான் வந்துட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றது. அப்ப இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லணும்? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லணும்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ என்ன மட்டும் பார்த்துருக்கோம்? இப்போ ஃபர்ஸ்ட் 2 டாபிக் மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர்னா எதுனா பெரும்பாலும் டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உள்ள மெட்டல்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தெரியாத என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சிடேஷன் நம்பர். அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இங்க எழுதி போட்டிருக்கோம். ஃபிக்ஸ்டு வேலன்சி அல்கலி மெட்டல்ஸ்க்கு +1, அல்கலி எர்த் மெட்டல்ஸ்க்கு +2, ஃப்ளோரினுக்கு எப்பயுமே -1. இதெல்லாம் வந்து கண்டே பிடிக்க கூடாது, டக்குன்னு அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடும். அதுக்கடுத்து ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். சரிங்களா? ஹோமோனா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். பாஸ்பரஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி சேம் பாஸ்பரஸ் ஆட்டம், 4 பாஸ்பரஸ் ஆட்டம். இது 8 சல்பர் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம், சிங்கிள் மெர்குரி, சிங்கிள் என்னது அர்ஜென்டியம், இது ஆரம், இது சில்வர், இது கோல்டு. இதுக்கெல்லாம் எப்பயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுப்பா? 0ன்னு சொல்லணும். அடுத்து ஹைட்ரஜனுக்கு 99% +1 தான், அயனிஹைட்ரேட்ஸ்ல மட்டும் தான் -1. ஆக்சிஜனுக்கு 90% என்னதான் வரும்? பெரும்பாலும் -2 தான் வரும். OF2ல மட்டும் +2 வரும், H2O2ல மட்டும் -1, ஒரு சில எக்ஸப்ஷன் மட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா சல்ஃபேட் அயான்ஸ்னு மொத்தமாக வந்துச்சுன்னா SO4 அப்படின்றது பதிலாக நீங்கள் -2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், NO3க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், OH ஹைட்ராக்சில் அயனுக்கு பதிலாக நைட்ரேட் அயான், சல்ஃபேட் அயான், இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேலன்சி போட்டுக்கணும். அதே மாதிரி கேட்கல சார், இப்போ குளோரின் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Cl2O7 வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ். ஆக்சுவலி எத்தனை குளோரின் இருக்கு? 2x ப்ளஸ் சிம்பிள் போட்டு 7 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு என்ன போடுவீங்க? 90% -2 தான் போடுவீங்க, =0. அப்போ 2x -14 =0. அப்போ 2x என்ன வந்துருப்பா? +14 வந்துடும். அப்போ x +14/2 என்ன வந்துருப்பா? +7. அப்போ குளோரினுக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +7. கேட்கலனா +7, சரி கேட்டிருக்கிறதுனால +7, கேட்கலன்னா நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? -1 சப்ஸ்டிட் பண்ணி போகணும். சரிங்களா? இதான் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா?